கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நாம் மனிதரிடத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதை பார்க்கலும் அதிகமாக நாம் கர்த்தரிடத்திலே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோபு 22:21 வாசிக்கிறோம். யோபுடைய நண்பர்கள் யோபுவை பார்த்து சொன்னது, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரோடு நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியத்திலே நாம் எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யோபு 22:26 வாசிக்கிறோம். அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நாம் தேவனிடத்திலே பழகி அவரோடு சமாதானமாய் இருக்க போது நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகம் 28:47-48 பார்க்கும்போது, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நாம் தேவனை மனமகிழ்ச்சியோடு களிப்போடும் சேவியாமல் போனால் சகலமும் குறையப்பட்டு விடும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நாம் எப்போதும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் அவரிடத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து நாம் அவரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும்போது நம்முடைய மனநிலைமையை கர்த்தர் பார்க்கிறார். நாம் முறுமுறுத்து கொண்டு புலம்பலோடு நம்பிக்கையற்ற நிலையிலே நாம் ஜெபிப்போம் என்றால் நாம் ஆண்டவரிடத்திலே பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் ஆண்டவரிடத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் வந்த போதிலும் தாவீது ஆண்டவரை முறுமுறுக்கவில்லை. தாவீதின் சொந்த மகன் அப்சலோம் தாவீதை துரத்தும் போது கூட அவன் அப்சலோமுக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக பேசவில்லை. தாவீது கர்த்தருடைய வேதத்தில் எப்போது மகிழ்ச்சியாக இருந்தார். அவருடைய கற்பனைகளில் மகிழ்ச்சியாக இருந்தார். தாவீது கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருந்தபடியால் தாவீதின் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் விண்ணப்பங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே துக்கமாக இல்லாமல், அவரிடத்திலே முறுமுறுப்புடன் இல்லாமல் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் தேவனிடத்திலே ஒன்றை கேட்டுக்கொண்ட பிறகு அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் வரையிலும், நாம் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நாம் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படி நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.